சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். 24/12 முதல் 30 வரை உள்ள ராசி பலன். 24 பிரதோஷம், 27 திருவாதிரை, 30ஆம் தேதி சங்கட சதுர்த்தி. மேஷ ராசிக்கு அதிபதி 9லும் 9 குடையவன் ராசியிலும் இருப்பதால் மிகுந்த லாபமான வாரம். எதிலும் நன்றாகவே இருக்கிறது. 11 குடையவன் 11ல் இருப்பதால் நல்ல லாபம். எடுத்த காரியம் ஜெயம். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குலதெய்வத்துக்கு போக முடியாதவர் வீட்டில் இருந்தே குலதெய்வத்தை நினைச்சா அதுவே நன்மை. ரிஷப ராசிக்கு ராசி அதிபதி ராசியை பார்ப்பதால் நன்மை. அதனால் எந்த காரியமும் நன்றாகவே இருக்கும். 11ல் உள்ள ராகு நல்லதே செய்வார். 5ல் உள்ள கேது குலதெய்வ வழிபாட்டில் நாட்டம் கொடுப்பார். சூரியன் செவ்வாய் 8ல் இருப்பதால் நமச்சிவாய மந்திரம் நன்மையை தரும். மிதுனம் ராசி அதிபதி ராசியை பார்த்தாலும் சூரியனும் செவ்வாயும் ராசியை பார்ப்பதால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். 9ல் சனி, தந்தை மூலம் செலவுகள் வரலாம். ராகு 10ல் இருப்பதால் வேலையில் கவனம் தேவை. மற்றபடி அருமையான வாரம். நரசிம்மரை வழிபட சகல காரியமும் வெற்றி. கடகம் ராசி அதிபதி வியாழன் மாலை முதல் சனிக்கிழமை வரை ராசியில் இருப்பதால் இந்த ராசிக்கு மிகவும் நல்லது. சுக்கிரன் 5ல் இருப்பதாலும் லாபம்தான். குழந்தைகள் படிப்பிற்கு கடன் வாங்கவோ செலவு செய்யவோ நேரம். அஷ்டமச்சனியால் எதிலும் நிதானம் தேவை. நமச்சிவாய நாமம் நன்மை தரும். சிம்மம் ராசி அதிபதி சூரியன் 5ல், 5 குடையவன் 9ல், 9 குடையவன் 5ல் இருப்பதால் அருமையான வாரம். எதிலும் ஜெயம். குழந்தைகள் கல்வி நன்றாகவே இருக்கும். 7ல் சனி, 8ல் ராகு இருப்பதால் கவனம் அவசியம். 2ல் கேது இருப்பதால் அமைதியாக பேசி அனைத்து காரியத்திலும் வெற்றி பெறலாம். சிவநாமம் நன்மையை தரும். கன்னி ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் 8ல் குருவும் இருப்பதால் நிதானமாக செயல்பட வேண்டும். 4ல் சூரியன் செவ்வாய் இருப்பதால் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நாராயண நாமம் நன்மையை தரும். துலாம் ராசிக்கு 3ல் சூரியன் செவ்வாய் முயற்சி பூர நன்றாகவே இருக்கும். 12ல் கேது இருப்பதால் வெளிநாட்டு வேலை சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். 6ல் ராகு இருப்பதாலும் 7ல் குரு இருப்பதாலும் மிக அருமையான வாரம். நன்மையே நடக்கும். நமச்சிவாய நாமம் நன்மை தரும். விருச்சிகம் 2ல் செவ்வாய் சூரியன் இருப்பதால் வாக்கை அடக்கி பேச வேண்டும். 5ல் ராகு இருப்பதால் நன்மையே கிடைக்கும். 6ல் குரு இருப்பதால் அதிகமாக கடன் வாங்குவதை நிறுத்த வேண்டும். 11ல் உள்ள கேது அளவான லாபத்தை கொடுப்பார். 4ல் உள்ள சனி வீடு வண்டி வாகனங்களில் செலவு கொடுப்பார். நாராயண நாமமும் நமச்சிவாயமும் மிக மிக நன்மை தரும். தனுசு லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும் இருப்பதால் கோபத்தை குறைத்து முன்ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4ல் ராகு இருப்பதால் வீடு வண்டி வாகனத்தில் நன்மையே நடக்கும். 10ல் கேது இருப்பதால் வேலையில் கவனம் தேவை. 3ல் சனி இருப்பதால் முயற்சி பூர வெற்றியாக மாறும். மகர ராசிக்கு ராசி அதிபதி 2ல் இருப்பதாலும் மகர ராசிக்கு ராசி அதிபதி 2ல் இருப்பதால் 7ரை நாட்டு சனி, அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 3ல் உள்ள ராகு முயற்சியால் நிறைய லாபத்தை தருவார். 4ல் உள்ள குரு வீடு வண்டி வாகனத்தில் நன்மையே தருவார். 12ல் உள்ள சூரியன் செவ்வாய் வெளியூர் வெளியிடங்களால் அலைச்சலும் செலவுகளும் தந்தாலும் நன்மையே நடக்கும். நரசிம்ம வழிபாடு மிகவும் நல்லது. கும்ப ராசிக்கு ராசியிலேயே சனி இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை. 2ல் ராகு 8ல் கேது இருப்பதால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 3ல் உள்ள குரு உங்கள் முயற்சி அனைத்தையுமே வெற்றியாக மாற்றுவார். 11ல் உள்ள சூரியனும் செவ்வாயும் தனலாபத்தை தருவார். லாபத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் நன்மையே நடக்கும். நாராயண மந்திரம் நன்மையே தரும். மீன ராசிக்கு ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ராசி அதிபதியே தனகாரனாகவும் இருப்பதால் தனஸ்தானம் வலுப்பற்று உள்ளது. நல்லபடியாக தனம் வரும். வேலையின் மூலம் லாபமே கிடைக்கும். 12ல் உள்ள சனி வெளிநாட்டு காரியங்களில் ஜெயமாக நிறுத்தி தருவார். அதனால் மீனாட்சி அம்மனை வழிபட சகலமும் வெற்றி வரும்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் பட்டனையும் அழுத்தவும். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர.